நான் உங்கள் இயற்கையாளன் தவம். வாழைப்பழம் என்னடா வாழைப்பழத்தை பத்தியே பதிவு போட்டுட்டு இருக்கின்றா. இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். வாழைப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி கெமிக்கல்ல பழுக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கடைக்காரர், வாழைப்பழ கடைக்காரர் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. அதான் நீங்க மேல பாத்துட்டு இருக்கீங்க. யாருமே வந்து பளபளப்பா இருந்தாதான் வாழைப்பழத்தை வாங்குறாங்களாம். இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னா வாங்குறது இல்லையா. ஏன்னா அவர் சொல்றாரு, வாழைப்பழத்தை பறிக்கிறப்ப காலையில தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுக்கப்புறம் அது லோடு ஏற்றி கடைக்கு வர்றப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இல்லை. ஆனா பாமரர்கள் கூட வாங்கிட்டு போயிறாங்க. இந்த படிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப அநியாயம் பண்றாங்க. வாழைப்பழம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், பளபளப்பா இருக்கணும், எங்கேயுமே இந்த கருப்பு கருப்பா இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி மஞ்சளா இருக்கணும். அப்படி வாழைப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா பளபளப்பா கேட்குறாங்க சார். அப்போ நாங்க ஸ்ப்ரே தான் அடிக்க வேண்டியிருக்கு. நீங்க இயற்கையான முறையில பழுத்ததுன்னா அந்த வாழைப்பழத்தை விற்கவே மாட்டேங்குது கடையில அப்படின்றாரு. நீங்க தயவு செய்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பளபளப்பா இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை வாங்காதீங்க. இப்படிப்பட்ட வாழைப்பழத்தையும் வாங்குங்கள், அனைவருக்கும் பகிருங்கள்.